இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு 6 விதமான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ராகியை வச்சு எப்படி ஒரு சத்தான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் பண்ணலான்றது பார்க்கலாம். உடச்ச கடலை 1/4 கிலோ, வறுத்த வேர்க்கடலை 1/4 கிலோ, கருப்பு எள்ளு 1/4 கிலோ, ராகி மாவு 1/4 கிலோ, வெல்லம் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணி விட்டுட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ராகியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற உணவாக இருந்தது. ஆனால் இப்போ நம்ம உணவு பழக்க வழக்கத்துலேருந்து மொத்தமாகவே எடுத்துட்டோம். அதை மற்ற சிறுதானியத்தை கம்பேர் பண்ணும்போது ராகியில் 5-30% கால்சியம் அதிகமாகவே இருக்குது. கால்சியம் அதிகமாக இருந்தால் நம்ம எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகும். நிறைய பேர் ராகி இந்தியாவில் உருவானதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் ஃபஸ்ட்டு பயிரிடப்பட்டது ராகி. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி சப்பாத்தி மாதிரி பிணைஞ்சி தோசைக்கல்லில் போட்டுட்டு ரொட்டி மாதிரி செஞ்சுருங்க. ராகியில் புரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மினரல்ஸும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் டயபெட்டிஸ் அதாவது சுகர் லெவல்லையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேன்சரையும் எதிர்க்கிற திறன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தீங்கன்னா ராகியை ரொம்பவே இளமையாக வச்சுக்கும். இந்த மாதிரி ரொட்டி மாதிரி செஞ்சுருங்க. ரொட்டி மாதிரி செஞ்சுட்டு இதை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எள்ளு எடுத்துட்டு ஒரு டவாலில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக இருக்க பொருள் தான் அது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே அதிகமாக பயிரிடப்படக்கூடிய தாவரத்தில் இதுவும் ஒன்று. நம்ம ரத்த அழுத்தம் சீராக வேலை செய்கிறதுக்கு எள்ளு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த கருப்பு எள்ளில் நார்ச்சத்தும் நல்ல கொழுப்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையும் மலச்சிக்கலையும் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது. கருப்பு எள்ளில் மெக்னீஷியம் மற்றும் நிறைய மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வராமலையும் தடுக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடச்ச கடலையை சேம் டவாலில் போட்டு அதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை நம்ம இதயத்தை ரொம்பவே ஆரோக்கியமாக வச்சுக்கவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சாப்பிடாம வெளியே போகிறவங்க ஒரே ஒரு கைப்பிடி பொட்டுக்கடலையை வாயில் போட்டுட்டு போனீங்கன்னா நல்லாவே எனர்ஜி கொடுக்கும். உடச்ச கடலை வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையை டவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை எடுத்ததுனால லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும். வேர்க்கடலை பீன்ஸ் பயிறு மற்றும் சோயா அந்த வகையை சார்ந்தது தான். ஆனால் வேர்க்கடலை மட்டும் தனிச்சு நிற்கும். ஏன்னா வேர்க்கடலையை நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம். லைட்டாக வறுத்துட்டு இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்த எல்லா பொருளையும் ஒரு 10 நிமிஷமாவது ஃபேன் காற்றுல காய வச்சுருங்க. அதுக்கப்புறம் வேர்க்கடலையை மட்டும் இந்த மாதிரி சொலகுல போட்டுட்டு தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புடைச்சி எடுத்துருங்க. வேர்க்கடலையே நிறைய மச்ச வேர்க்கடலை இருக்கும், கசக்கும், அதையும் எடுத்துருங்க வெளியில். அதுக்கப்புறம் நம்ம சுட்டு வச்சிருந்த ராகி ரொட்டியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. மாவு மாதிரி வர மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவை ஒரு டவாவில் போட்டுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இதையும் சேம் அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நம்ம செய்ய போகிறதுக்கு எள்ளு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வேர்க்கடலையும் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. அதையும் அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உடச்ச கடலையும் அதே மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி சேம் பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இதில் முக்கியமானது என்னென்னா எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அரைக்க வேணாம், தனித்தனியாக போட்டு அரைங்க. நெக்ஸ்ட்டு வெல்லத்தையும் அதே மாதிரி அரைச்சிக்கோங்க. ஆனால் வெல்லத்தை அரைக்கும் போது மட்டும் லைட்டாக அரைச்சா போதும். இப்போ அதே பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக ஏலக்காய் பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி விடாதீங்க, தண்ணி விட்டால் கெட்டு போயிடும். தண்ணி விடாமையே செய்யுங்க. எந்த ஒரு பொருள் சேர்த்தாலும் அந்த பொருளோட நல்ல விஷயங்களை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வரேன் வீடியோஸில். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பொருளை எடுத்தோமா போட்டோமா வருத்தோமா அந்த மாதிரி சொல்லாமல் அந்த பர்டிகுலர் பொருளோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன் வீடியோஸில். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரைச்ச எள்ளுலேயும் வெல்லத்துலேயும் நல்ல ஈரப்பசை இருக்கும். அதனால் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க.
ஜஸ்ட் ஒரே ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு வெளியில் போனாலும் சரி, சாப்பிடவே முடியாத சூழ்நிலை வரும் உங்களுக்கு. அந்த டைம் ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸில் இதை போட்டுட்டு போயிடுங்க. நல்லா பசிக்கும் போது ஒரே ஒரு உருண்டை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கோங்க. எப்படியும் ஒரு 10லேருந்து ஒரு 12 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் வேர்க்கடலையும் உடச்சக்கடலையும் ராகியும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்கள் பசியை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உளுந்தை யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன கப்பில் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நல்லா அலசிக்கோங்க. தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அந்த வேஸ்டேஜ் தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருங்க. உளுந்து ஊறி இருக்கான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உளுந்து நல்லா ஊறி இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் நாட்டு சக்கரை ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் துருவல் ஒரு கப் எடுத்துக்கோங்க. தேங்காய் பத்தை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பாதாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டவாவில் அந்த மாவை ஆட் பண்ணிவிடுங்க. மாவை ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு 3 கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. நிறைய பேருக்கு முதுகு வலி இடுப்பு வலி அதிகமாக வரும். அவங்க டெய்லி ஒரே ஒரு கப்பு எடுத்துக்கிட்டால் போதும். 3 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிங்கை டெய்லியும் ஒரு டைம் எடுத்திங்கன்னா எலும்பு ரொம்பவே ஸ்ட்ராங்காகும். அது மட்டும் இல்லாமல் கண்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். தோலும் சுருங்காது சீக்கிரமாக. நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் இந்த மாதிரி கரையாமல் இருக்கும். அதுக்கு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயும் ஹை மோட்லேயும் மாற்றி மாற்றி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ தான் நாட்டு சர்க்கரை நல்லா கரையும். இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பக்குவமாக பண்ணணும். நல்லா கிளறி விட்டுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் ரத்த அழுத்தத்தை ரொம்ப கட்டுக்குள்ளே வைக்குது. அது மட்டும் இல்லாமல் சக்கரை அளவையும் ரொம்ப கண்ட்ரோலில் வைக்குது. நல்லா கிளறி விட்டுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ்வை சிம் மோட்லேயும் நார்மல் மோட்லேயும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம மிக்ஸ் பண்ணாமல் விட்டால் அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி க்ரீமியாக வரணும். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் பாதாம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. ஓரளவு வறுத்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருந்த தேங்காயை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காவும் பாதாமும் இதில் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஃபுல்லாக பரவுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்தங்கஞ்சியில் தேங்காய் பாதாம் மிக்சரை நல்லா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பாதாமில் நெய்யோட டெக்ஸ்சர் இருக்கிறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். உளுந்தை பொறுத்த வரைக்கும் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய பொருள் தான் அது. அந்த உளுந்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க் குடிச்சு பாருங்கள். ஹெல்த்தியாகவும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இந்த ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரே நாளில் வச்சு சாப்பிட்றணும். நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஹெல்த்தி ட்ரிங்காக இருந்தாலும் மேக்ஸிமம் நைட்டில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசமும் கொள்ளு உருண்டையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100லேருந்து 150 கிராம் வரைக்கும் கொள்ளு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆயிலெலாம் விட வேணாம், நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொள்ளை பொறுத்த வரைக்கும் சைவ உணவுலேயே புரதச்சத்து அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் பருப்பு வகையிலே கால்சியம் அதிகமாக உள்ளது கொள்ளு தான். அது மட்டும் இல்லாமல் சித்த மருத்துவத்தில் உடல்நல நீர்த்தன்மையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் மஞ்சக்காமலால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த கொள்ளு பரிந்துரைக்கப்படுது. நார்மலாகவே நிறைய பேருக்கு எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால சளி காய்ச்சல் அதிகமாகவே பிடிக்கும். அவங்க இந்த கொள்ளை நீரில் காய வச்சு தண்ணியை குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சளி காய்ச்சல் குணமாவது இல்லாமல் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கொடுக்குது. கொள்ளை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த கொள்ளை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து இருந்தாலும் கண்டிப்பாக இதில் கல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அலசி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி நல்லா அலசிக்கோங்க. கண்டிப்பாக கல்லும் டஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அலசின தண்ணியை கீழே ஊற்றிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி திரும்பவும் சேர்த்துட்டு இந்த திரும்பவும் அலசி வச்சுருந்த அந்த கொள்ளை எடுத்து திரும்பவும் போட்டுக்கோங்க. குக்கரை மூடிட்டு நல்லா 3 விசில் வச்சுக்கோங்க. கொள்ளு நல்லா வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் துருவல் எடுத்து எண்ணெய் பசை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் சேர்த்தாலும் தேங்காவை நீங்கள் கூட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெல்லத்தை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க துருவி. நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச மாட்டோம், அதனால தான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்க சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு கொள்ளு ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கொள்ளு நல்லா வெந்துருச்சு. அந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு கொள்ளையும் கொள்ளு தண்ணியும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி எடுத்துட்டு நம்ம வேக வச்சிருந்த கொள்ளை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அரைக்க வேணாம், லைட்டாக அரைச்சிக்கோங்க. கொள்ளு பருப்பு நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு அரைச்சா போதும். அரைச்சி வச்சிருந்த கொள்ளை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம துருவின வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த கொள்ளு ஈரப்பசையோடையும் கொஞ்சம் ஹீட்டாகவும் இருக்கிறதுனால நம்ம போடுற வெல்லம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. கொள்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். எந்த விதத்தில் நீங்கள் எடுத்தாலும் கொள்ளு நமக்கு உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. டயட்டில் இருக்கவங்க கொஞ்சம் வெள்ளை லெவலை கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் எப்படி சிம்பிளாக வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா புளியை எடுத்து நல்லா கரைச்சிக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூண்டு, காஞ்ச மிளகாய், சீரகம், மிளகு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த புளி தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சிருந்த கலவையும் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தாளித்த உடனே நம்ம அரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா கொள்ளு தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் கொதி வர அளவுக்கு வெயிட் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுச்சு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உடம்புல நீர்னால உடம்பு ஊதி போகிறவங்க, அவங்க கொள்ளை அடிக்கடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ரசமாகவும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உணவில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன கிட்னி ஸ்டோன்ஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க கொள்ளு ரசம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது கண்டிப்பாக வெளியேற வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி கொள்ளை டெசர்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க, ஆனால் டெசர்ட்டாகவும் பண்ணி சாப்பிட்லாம். வெல்லம் லெவலை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. கொள்ளு ரசத்தை சூப் மாதிரியும் குடிக்கலாம், நீங்கள் சாப்பாட்டில் கலந்தும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்புளுந்தை யூஸ் பண்ணி நல்ல ஒரு இனிப்பான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கப்பு
கருப்புளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது வறுக்கிறது ரொம்ப நேரம் வறுக்கணும். நல்லா இதை வந்து வறுத்துட்டு ஒரே ஒரு பருப்பை எடுத்து நல்லா கடிச்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா மொறுமொறுன்னு வந்ததுன்னா எடுத்துருங்க. நார்மல் உளுந்தை கம்பேர் பண்ணும்போது நமக்கு கருப்பு உளுந்தில் ரொம்பவே மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி நமக்கு செரிமானத்தை அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. வறுத்ததை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. நார்மல் வெல்லம் அந்த மாதிரி சர்க்கரை எடுக்கிறத விட கருப்பட்டி ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக திகட்டாமல் இருக்கும். நமக்கு நார்மலாக காஃபு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இந்த கருப்பட்டியை சுடுதண்ணியில் போட்டு கலக்கிட்டு லைட்டாக ஏலக்காய் சுக்கு அந்த மாதிரி கலந்து குடித்தோன்னா நமக்கு அந்த இருமல் சரியாயிடும். கருப்பட்டி கரைகிறதுக்கு லேட்டாகுன்றதுனால இந்த மாதிரி தட்டி நல்லா தூள் தூளாக எடுத்துக்கோங்க. சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்க கருப்பட்டியை அதிகமாக எடுத்துக்கோங்க. இது இன்சுலின் சுரக்கிறதுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணுது. நார்மலாக பாடி ஹீட்டு நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். நம்ம பண்ணுற வேலைனாலையும் சரி, வெளியில் அலையிறதுனாலும் சரி, இந்த கருப்பட்டியை நீங்கள் ரெகுலராக இல்லை வாரத்தில் ஒரு 4 நாள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடம்பு நல்லா குளிர்ச்சியாகும். இந்த மாதிரி நல்லா சின்ன சின்னதாக நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் கூட எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் லெவல் வந்து கம்மியாக வேணும்னா இதில் ஒரு 3/4 சேர்த்தா போதும். மீதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இது கெட்டு போகாது மோஸ்ட்லி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கருப்பு உளுந்தை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. கருப்பு உளுந்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஈஸியாக அரைப்படாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2-3 வாட்டி நல்லா அரைச்சாதான் இந்த மாதிரி டெக்ஸ்சருக்கு வரும். இதை வந்து இந்த மாதிரி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டவாவில் நல்லா ஹீட்டான டவாவில் 1 கப்பு தண்ணி விட்டுட்டு நல்லா ஹீட்டாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கருப்பட்டியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டியை பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம தட்டி போட்டாலும் இந்த மாதிரி கரையிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். எவ்வளோ ஹீட்டில் வச்சாலும் கரையிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நார்மல் வெல்லம் மாதிரி சக்கரை மாதிரி இல்லாமல் இது கரையிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி வந்து நல்லா கரைஞ்சிரும். அது நல்லா கிளறி விட்டு இதை வந்து இந்த மாதிரி எடுத்து பார்த்துக்கோங்க பாகு எப்படி இருக்குன்ட்டு. இது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் இல்லை அப்படியே கூட எடுத்து வச்சுக்கோங்க ஒரு போரமாக. அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டான டவாவில் ஒரு 50 கிராம் நெய் விட்டுக்கோங்க. விட்டுட்டு முந்திரி பாதாம் வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதில் முந்திரியும் பாதாமும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு முந்திரி மட்டும் இருந்ததுன்னா முந்திரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதே சேம் டவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிரப்பை, அதாவது கருப்பட்டி சிரப்பை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் தூசி இருக்கும். இது ஆட் பண்ணுறது ஒரு பாதி போர்ஷன் மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை, அதாவது கருப்பு உளுந்து அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக விடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் களி மாதிரி நல்லா வரும் நமக்கு. இந்த ப்ராசஸில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சிம்மில் வச்சு நல்லா ஹையில் வச்சும் மாற்றி நம்ம இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம எதுக்கு நம்ம பாதி போர்ஷன் மட்டும் நம்ம கருப்பட்டி சிரப்பு ஊற்றணும்னா ரொம்ப தனியாகிடக்கூடாதுன்றதுக்காக கிளறி விட்டுட்டு எவ்வளோ பதம் இருக்குன்றதை பார்த்துட்டு ஊற்றணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு 25% இருக்கும் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் சிரப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வத்துற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கை கால் வலி அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக கருப்பு உளுந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 4-5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா தட்டி போட்டு நல்லா வாசனைக்காக நல்லா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்க்கும்போது திகட்டாமல் இருக்கிறதுக்காக தான் உப்பு சேர்க்குறோம் நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆட் பண்ணிடலாம். மீதி இருக்க நம்ம அந்த கருப்பட்டி சிரப்பை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கும்போது, ஆனால் நம்ம கிளறி விட இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப களி மாதிரி நல்லா வந்துடும் இது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேன் காற்றுலையும் ஆற வைப்போம், அதனால் ரொம்ப களியாக வரும். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த, அதாவது நெய்யில் போட்டு வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த முந்திரி பாதாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கூல் பண்ணிக்கோங்க. கூல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம கிளறி விட்டுட்டே கூல் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள்.
உளுந்தங்களி வீடியோஸ் நிறைய பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி ஸ்வீட்டாக கருப்பட்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பை யூஸ் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை ஒரு கப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் எடுத்துகிட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பொட்டுக்கடலையை வறுக்கிற அந்த வாசனை வந்த உடனே ஒரு பிளேட்டில் இல்லை பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க பொட்டுக்கடலையை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலையே எடுத்துக்கோங்க. வறுத்த வேர்க்கடலையை நம்ம ஆல்ரெடி வறுத்து இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப வறுத்தா தேஞ்சிரும். அதனால் லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு இதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. தோலெல்லாம் கூட ரிமூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு கப்பு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை சிரப் மாதிரி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு சக்கரை வீட்டில் இல்லைன்னா வெல்லத்தை கூட நீங்கள் இந்த மாதிரி உடச்சி இந்த மாதிரி சிரப் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சிரப் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவாவில் இந்த சிரப்பை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. சிறுதானியங்கள் வச்சு நம்ம இந்த மாதிரி டெசர்ட் செய்யும்போது கண்டிப்பாக ஒயிட் சுகரை அவாய்ட் பண்ணுறது நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பு மாவு ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட கம்பு மாவு இல்லைனா கூட பரவாயில்ல, கம்பு மட்டும் இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் அதை வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கம்பு மாவு ரெடி ஆகிடும். இதுக்கு போய் கடைக்கு போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. மாவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நிறைய பேருக்கு அனிமியா பிரச்சனை இருக்கும், அதாவது ரத்தோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க வந்து கண்டிப்பாக கம்பை ஏதாவது ஒரு வழியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டே இருங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. கம்பு மாவு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பொட்டுக்கடலை மிக்சரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கம்போட நம்ம பொட்டுக்கடலை மிக்சரை ஆட் பண்ணுறதுனால இன்னும் நம்ம டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். கம்பை பொறுத்த வரைக்கும் நிறைய குழந்தைங்க சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அதனால நம்ம உடச்சக்கடலை மிக்சரையும் இந்த மாதிரி கொஞ்சம் ஆட் பண்ணுறது நல்லது, ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வறுத்த வேர்க்கடலை மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. வேர்க்கடலை மிக்சரும் அந்த பொட்டுக்கடலை மிக்சரையும் நம்ம வந்து ரொம்ப அரைக்க வேணாம், ஒரு மாதிரி நம்ம கடிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அரைச்சா போதும். அப்போ தான் அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு சொட்டு ஆயில் கூட இல்லை, ஒரு சொட்டு நெய் கூட இல்லை. நம்ம சில பேருக்கு ஆயில் நெய் விட்டால் பிடிக்காது, இந்த மாதிரியும் செஞ்சு சாப்பிடுங்க. ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஷேப்பில் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு போகிற பசங்க இந்த மாதிரி ஒரு 2 உருண்டையை நம்ம எடுத்துகிட்டு போனால் போதும். முறுக்கு, சிப்ஸு அந்த மாதிரி அன்வான்டாக ஐட்டம்ஸ் நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே போதும். நம்ம உடம்புக்கு ஹெல்த்தாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு. இந்த கம்புருண்டையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா 8லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், கெட்டு கூட போகாது சுத்தமாக. இந்த சத்துருண்டையில் நம்ம ஆயிலும் நெய்யும் விடாததுனால குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப உதிராமையும் நல்லா கெட்டியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ரொம்பவே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திணை அரிசியை யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபிஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு திணை அரிசியை வந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு நல்லா அலசிக்கோங்க. என்னதான் திணை அரிசியை நம்ம பேக்கிங்கில் வாங்கியிருந்தா கூட இந்த மாதிரி நம்ம அலசுறது ரொம்பவே நல்லது. அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வந்து இந்த மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஃபில்டர் பண்ண முடியலன்னா இந்த மாதிரி நல்லா தட்டு போட்டு மூடிட்டு கூட இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அரிசியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒயிட் துணி, ஒரு காட்டன் துணியில் வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 20 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. திணை அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம எலும்பை மட்டும் வலுவாக்குற வேலை மட்டும் பார்க்காம இதயத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்குது. அதே சமயம் நம்ம சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்குது. மேக்ஸிமம் சுகர் பேஷண்ட் அதிகமாக எடுத்துக்கணும். ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா கையில் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி விழுகணும். அந்த மாதிரி லெவலுக்கு வந்த உடனே இதை எடுத்துருங்க. எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹீட்டான டவால நம்ம காய வச்சிருந்த தினை அரிசியை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தினை அரிசியை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுனால எலும்பை மட்டும் வலுவாக்குற வேலை பண்ணாமல் இதயத்தையும் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணுது. தினை அரிசி எலும்பு நல்லா ஸ்ட்ராங் பண்ணுறதுனால நம்ம நரம்பு மண்டலத்தையும் நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குது. இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி வறுத்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ஒரு 5 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஏலக்காவையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஃபேன் காற்றுல நல்லா ஆற விட்டுருங்க. அரிசி ஆறிட்டு இருக்க டைமில் நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ வெல்லத்தில் ஒரு பாதி கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. பாதி கப்பு தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்தவொடனே இதை வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு பவுல்லையோ இல்லை பாத்திரத்துலையோ எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சுருந்த தினை அரிசியை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் எதுக்காக பண்ணுறோன்னா என்னதான் தினை அரிசியை நம்ம வறுத்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சாலும் கொஞ்சமாக குருணையாக அப்படியே ரவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரியாக அரைக்காமல் இருக்கும், அதையும் ஒரு வாட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதே மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோன்னா நம்ம முன்னதான் மிக்சியில் அரைச்சாலும் சரியாக அரைப்படாது. அதனால தான் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி அரைக்கணும். நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி வந்து நல்லா உடச்சி இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருந்த வெள்ளைப்பாகை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவு நல்ல டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நம்ம மீதி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா வெள்ளைப்பாகு, அதையும் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும். இந்த மாதிரி சிறுதானிய வகையை வச்சு நம்ம டெசர்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பனை வெல்லம் அதையே மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனமாவும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்ல ஒரு டெக்ஸ்சர் கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவையான அளவு நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். இந்த டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய டெசர்ட் தான் இது. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து நம்ம நெய்யும் சேர்க்கல ஆயிலும் சேர்க்கல, அதனால கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சின்ன குழந்தைங்க சாப்பாடு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த தினை அரிசியை ஏதாவது ஒரு வழியில் நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக வளருவாங்க. இந்த திணை லட்டு வந்து நீங்கள் பிச்சு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.